கேடுகள் காக்கும் பணியை பற்றி தான் இன்று அவேகனிங் லைவ் அவேகனிங் புதன்கிழமைகளில் பேசப் போகிறோம். இது ஜெனிபர் லெக்லேர் அவேகனிங் பிரார்த்தனை மையங்கள் உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர். நாங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம். உங்கள் நாடும் அடுத்ததாக இருக்கலாம். நாங்கள் உலகம் முழுவதும் நகரங்களில் மையங்களை நிறுவுகிறோம். இன்று தொடங்குவதற்கு முன் இந்த ஒளிபரப்புகள் நேரலையில் வரும்போது உங்களுக்கு அறிவிப்புகள் வரும் வகையில் உங்கள் அலர்ட்களை அமைத்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்தையும் தவறவிடாதீர்கள். மேலும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், நாங்கள் என் புத்தகம் தி இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் படித்து அதில் விரிவாக விளக்குகிறேன். எனவே நீங்கள் அதன் நகலை jenniferleclaire.org என்ற எனது வலைத்தளத்தில் பெறலாம் அல்லது அமேசானில் காணலாம். நீங்கள் அவேக்கனிங் பிரேயர் hubs.com-க்கு சென்று எங்களை பற்றி அறிய ஒரு இலவச பரிசு, ஒரு இலவச புத்தக பதிவிறக்கத்தையும் பெறலாம். ஒரு நாட்டில் புத்துயிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வை காண நாங்கள் உங்களுடன் வருவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை பார்ப்போம். இது கேடுகளை காக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நான் ஒரு வேதாகம வசனத்தை படிக்கப் போகிறேன். 2 நாளாகமம் 23:19. அவர் கர்த்தரின் ஆலயத்தின் வாயில்களில் காவலர்களை நியமித்தார். எந்தவிதமாகவும் அசுத்தமானவர் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக. அதை பற்றி சிந்தியுங்கள். இந்த வயலில் யார் செல்ல போறாங்க என்பதற்கான ஒரு தரநிலை அவங்களுக்கு இருந்தது. எந்த விதமாகவும் அசுத்தமானவர் உள்ளே நுழையக்கூடாது, நுழைய முடியாது, அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது. எசேக்கியேல் ஒரு செய்தியை கூறுகிறது. நாம் எங்கள் நகரத்தின் வாயில்களை காக்க வேண்டும். என்ன நுழைய வேண்டும், என்ன வெளியே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இருண்ட விஷயங்களை, பேய்களை, இயேசுவை போல இல்லாத அனைத்தையும் வெளியே தள்ள வேண்டும். நான் இழந்த ஆன்மாக்களை பற்றி பேசல, நான் ஆவிக்குலத்தை பற்றி பேசுறேன். இத பார்ப்போம். தந்தையே, இயேசுவின் பேரில் உங்களுடைய மக்களின் கண்களை, உங்களுடைய ஜெபக்காரர்களின் கண்களை இன்று திறந்து வாயில்களை காக்கும் பொறுப்பை காணச் செய்வதற்கு நன்றி. எல்லோருக்கும் வெவ்வேறு ஜெப அபிஷேகங்கள் இருந்தாலும் சிலர் குறிப்பாக வாயில் காவலர்களாக அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இந்த வாயில் காவல்துறையின் பொறுப்பில் ஒரு அளவுக்கு பொறுப்பு உள்ளோம் என்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் பேரில் இதை பிடிக்க உதவுங்கள். ஆமேன். நான் வாசித்து விளக்கத் தொடங்குகிறேன். ஒரு வாயில் காவலர் அப்படின்பது வாயிலை காக்கும் ஒருவர் அல்லது அணுகலை கட்டுப்படுத்தும் ஒருவர். இப்பொழுது இது மோசமான கட்டுப்பாடு அல்ல, இது நல்ல கட்டுப்பாடு. ஒரு ஜெபக்காரர் என்பது இடையூறு செய்பவர். பகைவருக்கும் கடவுளின் மக்களுக்கும் இடையில் நின்று அணுகலை தடுக்கவோ, நியூட்சி அல்லது கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் இடையில் நின்று அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவோ செய்பவர். ஆகையால் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு வாயில் காவலர் என்பது காக்கும் ஒருவர், வாயிலை காக்கும் அணுகலை கட்டுப்படுத்தும் ஒருவர். ஒரு ஜெபக்காரர் இடையூறு செய்பவர். ஆகையால் ஒரு வாயில் காவலர் ஜெபக்காரர் நகரம், தேவாலயம், குடும்பம் எந்த துறையிலும் அல்லது அளவிலும் விஷயங்களை தடுக்கவோ அனுமதிக்கவோ இடைவெளியில் நின்று செய்பவர். நாம் அனைவருக்கும் அளவுகள் உள்ளன. சிலர் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் வாயில் காவலர், உங்கள் வணிகத்தின், உங்கள் தன்னார்வ குழுவின், உங்கள் நகரத்தின், உங்கள் நாட்டின் வாயில் காவலர். அதற்கான நிலைகள் உள்ளன. இந்த காலத்தில் கடவுள் வாயில் காவலர் ஜெபக்காரர்களை எழுப்புகிறார். அவர்கள் எந்த ஒரு பகுதியிலும் அனுமதிக்கப்பட வேண்டியதை மற்றும் முழுமையாக தடுக்கப்பட வேண்டியதை நுண்ணறிவுடன் உணர்கிறார்கள். அவர்கள் உண்மையான அர்த்தத்தில் ஆன்மீக வாயில்களை காக்கிறார்கள். அவர்கள் ஒரு சுவரை உருவாக்குகிறார்கள், அதாவது அனுமதி இல்லாத புகழ் வீடுகள் மற்றும் தெய்வீக சக்திகளுக்கு அணுகலை தடுக்கிறார்கள். இப்போது வாயில் காவலர்கள் மகிமையின் அரசனை உள்ளே அனுமதிக்கிறார்கள். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஓ வாயில்களே, மகிமையின் அரசன் உள்ளே வரட்டும். சரியா? ஆகவே நாங்கள் தேவதூதர்களை அழைக்க விரும்புகிறோம். நாங்கள் ஆண்டவரின் 2வது வருகைக்கு வழியை தயாரிக்க விரும்புகிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு எங்கள் தேவாலயங்களில் எங்கள் குடும்பங்களில் சுதந்திரமாக நுழைய அனுமதிக்க விரும்புகிறோம். அவரை தவறுதலாக வெளியே தள்ளலாம். நாங்கள் தேவதூதர்களை வருத்தமடைய செய்யலாம். பரிசுத்த ஆவியை வருத்தமடைய செய்யலாம். நாங்கள் வாயில் காவலர்களாக எங்கள் பொறுப்பின் பகுதியாக மகிமையின் அரசன் வந்து தங்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும். வெறும் தங்குவது அல்ல, ஒரு நிமிடம் தங்குவது அல்ல, ஆனால் நிலையாக தங்க வேண்டும். ஆகவே வாயில் காவலர் என்பது முழுவதும் துரோகத்திற்காக அல்ல, காவலாளி முழுவதும் துரோகத்திற்காக இல்லாதது போலவே இது மகிமையின் அரசனை வரவேற்கவும் அவரை உள்ளே வரவழைக்கவும் அவர் என்ன செய்கிறார் அல்லது சொல்கிறார் என்பதை பெற மக்களின் இதயங்கள் திறந்திருக்க வேண்டுமென பிரார்த்திக்கவும் ஆகும். வாயில் காவலர்கள் பின்னர் இயேசு மத்தேயு 18:18 விவரித்த ராஜ்யத்தின் சாவிகளை பயன்படுத்துவதில் நிபுணர்கள் ஆவார்கள். நான் ஆம்பிளிபைட் கிளாசிக் பதிப்பிலிருந்து வாசிக்க மத்தேயு 18:18. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பூமியில் தடை செய்து தவறானதும் சட்டவிரோதமானதுமாக அறிவிக்கிறீர்கள் என்றால் அது ஏற்கனவே சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
மேலும் நீங்கள் பூமியில் அனுமதித்து சரியானதும் சட்டபூர்வமானதுமாக அறிவிக்கிறீர்கள் என்றால் அது ஏற்கனவே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தைகளில் நாம் சொர்க்கத்தின் நடைமுறைகளை பிரதிபலிக்கிறோம். நம் தேவனின் சித்தத்தை பிரதிபலிக்கிறோம். நாம் பிரார்த்திக்கிறோம், உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் வானில் போல பூமியிலும் நிறைவேறுக. அதே கருத்துதான். இது தேவன் சொர்க்கத்தில் அனுமதிக்க மாட்டார் என்றால் நாங்களும் அதை எங்கள் குடும்பத்தில் அனுமதிக்க மாட்டோம். தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். இப்பொழுது சிலரை இழந்தோம், மதபோதகமாக வேண்டாம். என்ன சொல்கிறேன் புரிகிறதா? அது சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படாது என்றால் தேவாலயத்தில் அனுமதிக்க கூடாது. அது சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படாது என்றால் குடும்பங்களில், வியாபாரங்களில், அமைச்சுகளில் அனுமதிக்க கூடாது. அது சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்தால் அதை பூமியிலும் தடை செய்ய வேண்டும். அது சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அது பூமியிலும் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் உணர்வை பெறுகிறீர்கள். நீங்கள் எதையும் தடை செய்ய முடியாது. தேவன் செய்தால் நீங்கள் தேவனை தடை செய்ய முடியாது. சரியா? ஆகையால் நம்மை உணர வேண்டும். ஏனெனில் சிலர் அதை எதிரி தாக்குதல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தேவன் எதிர்க்கிறாராக இருக்கலாம். அது ஒரு முழுமையான வேறு போதனை. கேளுங்கள். முதிர்ந்த கதவு காப்பாளர்கள் ராஜ்யத்தின் சட்டங்களை புரிந்து கொண்டு தேவன் உள்ளே என்ன விரும்புகிறார் மற்றும் தேவன் வெளியே என்ன விரும்புகிறார் அவர் என்ன தடை செய்கிறார் மற்றும் என்ன அனுமதிக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். நம் கதவு காப்பாளர்களை எப்பொழுதும் அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம். பாருங்கள், எச்சரியாக கட்டுப்படுத்தவும் சரியாக தடை செய்யவும் அனுமதிக்கவும் நீங்கள் வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். மத்தியஸ்தர்கள் வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். சட்டபூர்வம் சட்டவிரோதம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். வார்த்தை ஏற்கனவே என்ன கூறியுள்ளது என்பதை அறிந்தால், தேவன் ஏற்கனவே என்ன உத்தரவிட்டார், அறிவித்தார், வாக்களித்தார் என்பதை அறிந்தால், நீங்கள் ராஜ்யத்தின் சட்டங்களை அறிந்தால் மத்தியஸ்தத்தில் பயனுள்ளதாக இருக்க முடியாது. நீங்கள் இளம் மத்தியஸ்தராக இருந்தால் கடவுள் உங்களை நீங்கள் இருக்கும் இடத்தில் பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் அவரில் வளர்ந்தபோது அவர் உங்களை அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறார். இது ஒரு பெரிய மரியாதை. அதனால வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கதவு காப்பாளர்களை பார்க்கிறோம். உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறேன். நீங்கள் சினிமாவுக்கு சென்றால், சினிமாவுக்கு சென்றிருக்கிறேன், கதவு காப்பாளர் இருக்கிறாரா? அங்கே பணியாளர் உங்களுக்கு டிக்கெட் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் திரையரங்கில் செல்ல அனுமதிக்கப்படுவார். சிலர் டிக்கெட்டை எடுத்து அறையிலிருந்து அறைக்கு சென்று ஒரு டிக்கெட் விலையில் 4 படங்களை பார்க்கிறார்கள். அது தப்பு. நான் சொல்ல விரும்புகிறேன், தவறு. நீங்கள் மளிகை கடைக்கு சென்றால் ஒரு கதவு காப்பாளர் இருக்கிறான். அதை காசாளர் என்று அழைக்கிறார்கள். கிளார்க் பொருட்களுக்கு பணம் செலுத்துகிறீர்களா என்று உறுதிப்படுத்துகிறார். இல்லையெனில் கடை திருடனாகி விடுவீர்கள். கேமரா அவைதான் காவலாளிகள், பாதுகாப்பு காவலர்கள். நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? அதனால் நீங்கள் ஒரு வணிக நிறுவனத்திற்கு ஒரு வழக்கறிஞர், ஒரு நிபுணர், ஒரு மருத்துவர் ஆகியோருடன் பேச அழைக்கும் போது அவர்கள் உங்களுக்கு அணுகல் கிடைக்குமா என்பதை தீர்மானிக்கும். ஒரு கதவு காப்பாளர், ஒரு செயலாளர் இருக்கிறார். உங்களுக்கும் நீங்கள் அணுக முயற்சிக்கும் நபருக்கும் இடையில நிற்கிறார்கள். சரியா? கரிஸ்மா மாத இதழின் ஆசிரியராக இருந்தபோது கதவு காப்பாளராக இருந்தேன். கதைகள் இதழில் சேர வேண்டும், கதைகள் சேரக்கூடாது தீர்மானித்தேன். நான் யாரோ அட்டையில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தேன். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தேவாலயத்தில், உங்கள் பிராந்தியத்தில் எது அனுமதிக்கப்பட வேண்டும், எது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்கான கதவு காப்பாளர் வெளிப்பாட்டையும் புரிதலையும் கடவுளிடம் கேளுங்கள். பின்னர் நீங்கள் இடைவெளியில் நிற்கும்போது ராஜ்யத்தின் சாவிகளை திறமையாக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக இதுக்கான மேலும் பல பயிற்சிகள் schoolofthespirit.tv இல் உள்ள பள்ளியில் உள்ளன. எனவே நீங்கள் அங்கே பயிற்சி பெறலாம். நாங்கள் ஒரு அளவிலான பயிற்சியை செய்கிறோம். கிறிஸ்துவின் உடலில் நாம் இருக்கும் தருணத்தில் தொடர்புடையதின் அடிப்படையில் மாதாந்திர பயிற்சிகளை பிரார்த்தனை மையங்களில் நடத்துகிறோம். நாங்கள் மாதாந்திர கேள்வி பதில்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு பயிற்சியாளர்களாக உள்ள பிராந்திய தலைவர்கள் உள்ள நாங்கள் மாதாந்திரமாக ஒன்றாக பிரார்த்திக்கிறோம். நீங்கள் எவ்வளவு குறைவாக அல்லது அதிகமாக ஈடுபட விரும்பினாலும் எங்களுடன் சேருங்கள். நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன். ஆனால் எங்களுடன் சேர www.awakeningprayerhubs.com இல் பார்வையிடுவதற்காக உங்களுக்கு அங்கு ஒரு இலவச பரிசு உள்ளது. தயவுசெய்து இன்றைக்கு எங்களுடன் சேருங்கள். ஒரு மையத்தை துவங்கி பயிற்சி பெறுங்கள். ஒரு மையத்தில் சேருங்கள். ஒரு மையத்தை ஆதரிக்கவும். ஆதரவு தேவைப்படும் மக்கள் எங்களிடம் உள்ளனர். ஆகையால் தந்தையே, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நமக்கு கதவு காப்பாளரின் வெளிப்பாட்டை கொடுப்பீர்களா? வானம் தடை செய்யும் மற்றும் அனுமதிக்கும் விஷயங்களை காணும் மக்களாக எங்களை எழுப்புங்கள். நண்பர்களாக மாறியுள்ள எதிரிகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் மற்றும் நீங்கள் எங்களை காப்பாற்ற அழைத்த கதவுக்கும் இடையேயும் நுழைவோரை எதிர்த்து நின்று துணிவாகவும் தைரியமாகவும் இருக்கச் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நண்பர்களே, உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள். இந்த பயன்பாட்டை பதிவிறக்குங்கள். இந்த கற்றல் தோன்றும் ஒரே இடம் இந்த பயன்பாட்டில்தான். அடுத்த வாரம் உங்களை அவேக்கனிங் வென்ஸ்டேஸ், அவேக்கனிங் லைவ் இல் சந்திக்கிறேன். கடவுளா உங்களை ஆசீர்வதிப்பாராக.